தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த 48 மணி நேரத்திற்குள் வாக்கு சதவீத தரவுகளை வெளியிடக் கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நாடு முழுவதுமே 7 கட்ட மக்களவை தேர்தலில் 3 கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இதுல 19ஆம் தேதி, குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவினுடைய தரவுகள் 11 நாட்களுக்கு பிறகும், ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவினுடைய தரவுகள் 4 நாட்களுக்கு பிறகும் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இந்த நிலையிலே இவ்வளவு கால இடைவெளி ஏன் என தெரிவித்தும், இதில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது என தெரிவித்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம், ஏடிஆர் என்று அழைப்பார்கள், அந்த அமைப்பு உச்சநீதிமன்றத்துல இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. மிக முக்கியமாக மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு ஒவ்வொரு கட்டங்களில் நிறைவடைந்த உடனே அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ள அந்த மக்களவை தேர்தலில் குறிப்பிட்ட வாக்குப்பதிவுகள்ல எவ்வளவு சதவீதங்கள் வாக்குப்பதிவாகி இருக்கிறது என்ற தரவுகளை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அந்த இடையீட்டு மனுவுல ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்பது கூறியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படக்கூடிய தரவுகள், முக்கியமாக தமிழகத்தில் இப்ப தேர்தல் நடைபெறுது அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தால் அந்த வாக்கு சதவீத நிலவரங்களை வெளியிடுவாங்க. ஒட்டுமொத்தமா மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததற்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக இந்த நாள் முழுவதும் எவ்வளவு சதவீத வாக்குகள் வெளியிடப்பட்டது அப்படின்ற ஒரு தரவுகளையும் இறுதியாக வெளியிடுவார்கள். இந்த 2 தரவுகளுக்கும் இடையே கிட்டத்தட்ட 5% இடைவெளி என்பது இருக்கிறது. இந்த 5% இடைவெளி என்பது அதிக அளவுல மாறுபாடு இருக்கிறது பல கட்ட தேர்தல்கள் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஏடிஆர் அமைப்பு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமற்ற முறையில தாமதம் ஏற்படுத்தப்படுவதும், அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படக்கூடிய வாக்கு சதவீதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் உள்ளிட்டவை என்பது வாக்காளர்களுக்கு ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மக்களவை தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்களை தேர்தல் நிறைவடைந்த உடனே 48 மணி நேரத்திற்குள்ள தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட வேண்டும். இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து இடையீட்டு மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறது. 2019 இதே ஏடிஆர் அமைப்பு உச்சநீதிமன்றத்துல தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரங்களை வெளியிடுவதற்குரிய முறைகேடுகள் தொடர்பாக மூல வழக்கு ஒன்பதை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மூல வழக்கில் தான் தற்போது இடையீட்டு மனுவாக உச்சநீதிமன்றத்துல இன்று இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.